உங்கள் பிள்ளைகள் ஒரு மாற்றத்திற்கான அரிய வாய்ப்பாக பார்க்கிறோம். நெய்வேலி பழுப்புல பூமி தாய் நீரவுகளை தோண்டி தோண்டி மணல் மலையை நொறுக்கு இந்த வளங்களை கொண்டு போய் கொள்ளை கொண்டு போகல. அப்பவே அவன் கணிக்கிறான், இந்த வேலையை இந்த அயோக்கிய பிறகு செய்வீங்க. என் அன்பு சொந்தங்கள் முன்னிக்கிறோம். இதுதான் இந்த தேர்தலில் நடக்கிற போட்டி. இதிலே பிரச்சனைகளை தந்தவர்கள் பக்கம் என் மக்கள் நிற்க போகிறார்களா, பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று வந்திருக்கிற தங்கள் பிள்ளைகள் பக்கம் நிற்க போறார்களா? இதுதான் இந்த தேர்தலில் போட்டி. செய்யுங்கள், எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி, எங்களின் அதிகாரம் உங்களுக்கான அதிகாரம். ஏன் நாங்கள் உங்களிடமிருந்தே உங்களுக்காக வந்த பிள்ளைகள். அதனால யாரோடும் சேராமல் உங்களோடு சேர்ந்து வாங்கி கொடுக்க முடியாது இந்த கலங்கலப்பு மாதிரி. அதனால உரிய கட்டணம் கொடுப்பேன், தடை இல்லாமல். வேற என்ன? பயணிக்க நல்ல பாதை, படிக்க கல்வி, குடிக்க தண்ணி, பார்க்க மருத்துவம், பசி இல்லை. ஏன்னா நானே வேளாண்மை செஞ்சுக்கிறேன். பசி இல்லை நாட்டில், உனக்கு எல்லாமே கிடைக்கும். முல்லை அன்பு தம்பி ரமேஷ் பெருவெழுதியவர்கள் வென்றார்கள் என்ற செய்தியில் வாக்குக்கு 1 ரூபாய் காசு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் தலைவிதியையும் தீர்மானிக்கிறது என்பதை அறிந்து உங்களுடைய வாக்குகளை நீங்கள் யார் வேண்டாம் என்பதற்காக அல்ல. ஓட்டையெல்லாம் திருடனுக்கே தொடர்ந்து போட்டா நாட்டு நிலைமை என்ன ஆகும்? நீயும் கொஞ்சம் எண்ணி பாரு. ஊழல் லஞ்சம் பெருத்து போச்சு, உண்மை நேர்மை செத்து போச்சு. மாண்புமிக்க மக்கள் ஆட்சி மண்ணோடு மண்ணா போச்சு. ஊழல் லஞ்சம் பெருத்து போச்சு, உண்மை நேர்மை செத்து போச்சு. மாண்புமிக்க மக்கள் ஆட்சி மண்ணோடு மண்ணா போச்சு. கேடு கெட்ட பண நாயகம் கேடி பண்ணி சிரிக்கிறம்மா. பொறுப்பது பாவம் தானே, சகிப்பது சாபம் தானே. நல்ல ஆட்சி மலர்வதற்கு என்ன வழி கூறம்மா? விவசாயி சின்னத்துல ஓட்டணியும் போனம்மா. போடுகிற ஓட்டையெல்லாம் திருடனுக்கே தொடர்ந்து ஓட்டா நாட்டு நிலைமை என்ன ஆகும்? நீயும் கொண்டு எண்ணி பாரு. அறிவார்ந்த இந்த பெற்றோர்கள், என் அன்பு தம்பிதங்கைகள், உங்களுடைய மதிப்புமிக்க வாக்கை எளிய பிள்ளைகள் எங்களுக்கு தந்து வரலாற்றில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு செய்யுங்கள். திமுக வெல்வது, அதிமுக வெல்வது என்பது வழக்கமான ஒரு செய்தி, ஒரு நிகழ்வு. உங்கள் பிள்ளைகள் இந்த தேர்தலில் வெல்வது வரலாற்றில் மாபெரும் புரட்சி.